வணக்கம். கேர் அண்ட் கியூர் அரோமா தெரப்பி சென்டர்லேருந்து கீதா அசோக் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஏன்னா என்கிட்ட கேட்டிருந்தீங்க நல்ல சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப் பண்ணுறது எதுக்கு? ஜென்ரலாக ஸ்க்ரப்பிங் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம முகத்தை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப் பண்ணுறோம். பட் அந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து யார் பண்ணலாம், எந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப அதிகமாக பண்ணலாம், யார் பண்ணவே கூடாது, அப்படிலாம் சில வரைமுறைகள் இருக்குது. ஜென்ரலாக ஸ்க்ரப்பிங் அப்படிங்கிறது நத்திங் பட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் சொல்கிறது. எக்ஸ்ஃபோலியேட்டிங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் இருக்கும். அந்த டெட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போகாமல் ஸ்கின்லேயே செட்டில் ஆகிருக்கும். அப்போ எவ்வளோ மேக்கப் போட்டாலும், எவ்வளோ நீங்கள் பளிச்சுன்னு நீங்கள் முகம் கழுவினாலும், இல்லை நீங்கள் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாலும் சரி, அப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா முகம் வந்து ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கும். ஸோ அதை கேட்பீங்க, எனக்கு வந்து என்ன பண்ணாலுமே ஸ்கின் வந்து ரொம்ப டல் லுக்கிங்காக இருக்குது, அதனால் அதை நீங்கள் எப்படி ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸை நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாலே நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, அது வந்து நல்ல பால் காய்ச்சி உள்ளே அந்த ஏடெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நல்லா நம்ம போட்டு நம்ம பாத்திரத்தை நம்ம விளக்குறப்ப பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இல்லையா? அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல செட்டில் ஆகிருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, டெட் செல்ஸ் யாருக்கு நிறைய அக்யூமுலேட் ஆகிருக்கும், யாருக்கு அவ்வளோவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு டெட் செல்ஸ் அவ்வளோ இருக்காது. பிகாஸ் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸ் எல்லாம் வைடாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸ்கின்ல வந்து எதுவும் செட்டில் ஆகாது, வெளியே வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு அழுக்கு இருக்காது, ஏன்னா வேர்வை இருக்கும், வேர்வையெல்லாம் வெளியே வந்துடும், எண்ணெய் சுரப்பிகள் வேலை செய்யும், அது வெளியே வந்துடும். அப்போ அங்கே போய் உங்களுக்கு டெட் செல்ஸ் வந்து நிற்கிறதுக்கு வேலை இல்லை, வெளியே வந்துடும். அதே ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷ்ரங்கன் போர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துவாரங்கள் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும். அப்படி சுருங்கி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் வெளியேறாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் ட்ரை ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி கட்டங்கட்டமாக ஸ்கின் தெரியும். நமக்கே அந்த வாயை சுற்றி ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும். சில டைம்ஸ் வந்து ரொம்ப எரியும், அரிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் வந்து ரொம்ப அக்யூமுலேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை ஒரு பீரியாடிக்கலாக நீங்கள் ஷெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து பொலிவாக இருக்கும். ஜென்ரலாக எப்போ பண்ணலாம் ஸ்க்ரப் அப்படின்னா, வாரத்திற்கு ஒரு முறை பண்ணிக்கிறதுங்கிறது ஸ்க்ரப்பிங் வந்து யாருக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு, ரொம்ப ஏஜ்டு ஸ்கின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். இதே ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஒன்ஸ் இன் 10 days, ஒன்ஸ் இன் 15 days அப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நல்ல பொலிவாக அழகாக இருக்கும். என்ன வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு பாயிண்ட் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நிறைய கிரானியூல்ஸ் பற்றி ரொம்ப குறன்னு வச்சு நம்ம ஸ்கின்னை தேய்ச்சா அது வந்து ஸ்கின் பாலிஷ் ஆகுன்ற ஒரு தவறான கருத்து நம்மள்டே நிறைய பேருக்கு இருக்குது. அந்த பழக்கத்தை வந்து எப்போவுமே வச்சுக்காதீங்க. ரொம்ப கிரானியூல்ஸ் இருக்கக்கூடியது, ரொம்ப அந்த காஃபி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்டர் போடுற காஃபி பவுடர் குறன்னு இருக்க காஃபி பவுடரை வச்சு முகத்தில் தேய்க்கிறத நானே நிறைய யூடியூப்லாம் பார்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதே பால் பாத்திரத்தை நீங்கள் தேய்க்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு லிக்விட் வச்சு நல்ல ஒரு பவுடர்லாம் வச்சு நீங்கள் தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஸ்மூத்தாக அழுக்கு போயிடும். அதே நீங்கள் ஒரு செங்கல் பொடி வச்சு மண் வச்சு நீங்கள் தேய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பாத்திரத்தில் கோடு கோடாக விழுகும் இல்லையா? கண்டிப்பாக அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்லேயும் அந்த மாதிரி நீங்கள் ஓவராக கிரானியூல்ஸ் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக தேய்க்கிறப்ப என்ன ஆகுது, நம்ம கண்ணுக்கு தெரியாத கோடுகள் நம்ம ஸ்கின்ல வரும். அது புரோக்கன் கேபிலரிஸ்ன்னு சொல்கிறது அதையும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஸ்கின் வந்து தளர்வடைஞ்சிரும், சாகாயிடும், லூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுறது எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா நிறைய இருக்குது ஸ்க்ரப்பிங். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் என்னென்ன வச்சு பண்ணலாம். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்க்ரப். இது வந்து ஸ்கின்னை பாலிஷ் பண்ணோம், டெட் செல்ஸ்லாம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம், ஸ்கின்னை பாலிஷ் பண்ணோம். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷேட் பிரைட்டராக உங்கள் ஸ்கின்னை வந்து டெஃபினட்டாக கொண்டு வரும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிங் டு பி பிரைட் ரூம், கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை, ஷார்ட் பீரியட், ஒரு இன்டர்வியூ போகிறவங்க, அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை அழகாக காட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்ப உங்கள் ஸ்கின்னு பொலிவாக இருக்கும், ஸ்கின்ல நல்ல கலர் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் நம்பர் 1 வந்து வால்நட். இந்த வால்நட் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன், ஏன் பாதாம் வச்சு பண்ணலாம், முந்திரி பருப்பு வச்சு பண்ணலாம், ஏன் வால்நட் சொல்கிறேன் அப்படின்னா, வால்நட்டை கிரைண்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அந்த வால்நட்லேருந்து ஆயில் வெளியே வரும். அந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இளமையை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த வால்நட்லேருந்து பிரிஞ்சு வர ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அரைக்கிறப்போ பாருங்கள் அதில் ஆயில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இதில் ஒரு கிரேட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொன்னால் ப்ளூபெர்ரி. பொதுவாகவே பெர்ரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அப்படி ஒரு கிரேட் எக்ஸ்ஃபோலியேட்டராக செயல்படும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் லுக் கொடுக்கக்கூடிய தன்மை எல்லா பெர்ரிஸ்க்கும் உண்டு. இப்போ ஜோஜோபான்னு சொல்லக்கூடிய ஹொஹோபா அதுக்கு பேர். அந்த ஹொஹோபா கூட பார்த்தீங்கன்னா பெர்ரி தான், இலந்தை பழத்தோட ஃபேமிலியை சேர்ந்தது. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பாலிஷ் பண்ணும். அந்த ஹொஹோபா ஆயில், ஜோஜோபா ஆயிலை பற்றி நான் ஒரு தனி ஒரு ப்ரோக்ராமே உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ளூபெர்ரிஸ் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் கிடைக்குது, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளி விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நிறைய ஹேருடைய கண்டிஷனிங்க்கு, நம்மளுடைய வெயிட் ரிடக்ஷனுக்குலாம் நிறைய ஃப்ளாக்ஸ் சீட் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த ஃப்ளாக்ஸ் சீட் இது வந்து தேவை. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அரோமா தெரப்பி இல்லைன்னா கீதா ஷோக் இல்லை. ஸோ அரோமா தெரப்பியில் இது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேட்சி ஆயில்னு பேர். பேட்சி ஆயில்னு சொல்லுவாங்க. பேட்சி ஆயில் இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது நம்ம ஊர் ப்ராடக்ட். கார்போக அரிசி. இந்த கார்போக அரிசி ஃபேஸ் பேக்லாம் தயார் பண்ணுவாங்க. முகத்திற்கு நிறம் கொடுக்கக்கூடிய தன்மை கார்போக அரிசிக்கு உண்டு. இந்த கார்போக அரிசிலேருந்து எடுக்கிறது தான் பேட்சி ஆயில். அது நடுவில் பி வந்து சைலண்டில் வரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஆயில் மரூலா. இந்த மரூலாங்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியன்ட் மட்டும் இல்லை, மரூலா ஸ்கின்னை ஒரு லேயர் அப்படியே ஷைனிங்காக வைக்கக்கூடிய தன்மை மரூலாக்கு உண்டு. நிறைய காஸ்மெட்டிக்ஸில் வந்து மரூலா ஆயில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது மரூலா, இந்த பேட்சி ஆயில், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்புக்கு வந்து லைஃப் கொடுக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் ஒரு கேசரோலில் இல்லாட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி இல்லைன்னா சூடாக பால் விட்டு நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸ் சீடை நல்லா ஊற வச்சுருங்க. பிகாஸ் அது வந்து பவுடர் ஆகுமே ஒழிய அது அறப்படாது. அதனால் ரொம்ப லைட் வெயிட் அது. அதனால் நீங்கள் வெந்நீர் வச்சு இல்லைன்னா சூடாக பால் வச்சு ஒரு கேசரோலில், சின்ன கேசரோலில் போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறிடட்டும். அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், உங்களுடைய மிக்சரில் வந்து இந்த வால்நட், ப்ளூபெர்ரி, அந்த ஊறின ஃப்ளாக்ஸீட் இது 3ஐயும் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கோர்ஸாக இருக்கட்டும். அந்த கோர்ஸுங்கிறது நான் சொல்கிறது ரொம்ப விழுதாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்புங்கிறது கீறக்கூடாது. ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கணும், லேசாக கிரானியூல்ஸ் இருக்க மாதிரி. இதில் கிரானியூல்ஸ் இருக்காது, இதில் வந்து லேசாக கோர்ஸாக அரைப்பட்டிருக்கும். இதுதான் இந்த ஸ்க்ரப்பு பார்த்தீங்கன்னா. இது வந்து உங்களுக்கு இப்படி தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ப்ளூபெர்ரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக செயல்படும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணால் போதும். அதுக்குன்னு ரொம்ப கிரானியூல்ஸ் இருக்க வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு 200 கிராம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 100 ட்ராப்ஸ் பேட்சி ஆயில், மரூலா ஆயில் வந்து 100 ட்ராப்ஸ், ரெண்டையும் நல்லா கலந்து நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிது, இல்லை உங்களுக்கு வீக்லி ஒன்ஸோ, இல்லை கோயிங் டு பி பிரைடு, கல்யாண பொண்ணு அப்படின்னா அந்த ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு வீக்லி ட்வைஸ் இந்த ஸ்க்ரப்பிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா உங்கள் ஃபேஸில், நெக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா முகத்தை காய விட்டுருங்க. நல்லா தரவாக காயட்டும். தரவாக காஞ்சிரும், ஏன்னா ஸ்க்ரப்பிங் பண்ணுறீங்க இல்லையா, காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான் முக்கியம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங் முடித்த உடனே இப்போ பியூட்டி பார்லர்லாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஸ்பாஞ்ச் வச்சு அதை துடைப்பாங்க, இல்லை ஒரு வெட் கிளாத் வச்சு துடைப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறப்ப டைரெக்டாக ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய முதல்ல நல்லா வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிட்டு திரும்ப கூட ஒரு மசாஜ் மெதுவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் நல்லா முகத்துக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கின் அப்படி ஒரு பொலிவாக அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். இது அரோமா ஆயிலுங்கிறப்போ உங்கள் ஸ்கின்னோட லைஃப்பை வந்து நீட்டிக்கிறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாக ஒரு சைன் ஆஃப் ஏஜிங் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்க்ரப்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கும். சீக்கிரம் சைன் ஆஃப் ஏஜிங் வராமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் எனக்கு ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ.
என் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், ஆன்சர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எனி டைம். டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம். என்னுடைய ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து நம்பி நீங்கள் வாங்குறதுக்கும் தொடர்ந்து அதற்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கும் என்னுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். கீப் பையிங். இது உங்களுக்கு என்ன ஏதாவது இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எனி டைம். நன்றி, வணக்கம்.